இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன எல்லாம் நல்லா கேட்டுக்கிட்டியா? கேட்டுக்கிட்டமா. ராஜசேகர் ஐயா சொன்ன மாதிரி பக்காவா நடிப்பமா. இங்க பாருங்க, ஒரிஜினலா இருக்கணும். லஞ்ச ஒழிப்பு போலீஸ் உங்களை நம்பணும். அம்மா, நீங்க காசு கொடுத்தா துளசி வாங்க மாட்டாளே, என்ன பண்ணுவீங்க? ஏய், உனக்கு ஏண்டி இந்த வேலை? நீ ஏன் திருப்பி திருப்பி இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், வேற மாதிரி பண்ணிக்கலாம். வாயை மூடிட்டு இங்க பாருங்க, இப்ப லஞ்ச ஒழிப்பு போலீஸ் வருவாங்க. அவங்க கெமிக்கல் தடவை பணத்தை உங்ககிட்ட கொடுப்பாங்க. அந்த பணத்துல துளசியோட கைரேகை வரணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மத்தது எல்லாத்தையும் அவங்க பாத்துப்பாங்க. லஞ்ச ஒழிப்பு போலீஸ்காரங்க கிட்ட பக்காவா நடிக்கணும், புரியுதா? இத பாரு தம்பி, இதுக்கு முன்னாடி ரோடு கான்ட்ராக்ட் பத்தி பேசினேன். 50,000 லஞ்சம் கொடுத்தா தரேன்னு பிரசிடென்ட் சொன்னாங்க. அது கொடுக்கத்தான் வந்தேன்னு சொல்லணும். என்ன புரிஞ்சுதா? வணக்கம் சார். வணக்கம். வாங்க. ஐயா, என் பேர் பஞ்சாமிர்தம். ரோடு கான்ட்ராக்ட்லாம் பண்ணிட்டு இருக்கேன். துளசி புதுசா வந்த பிரசிடென்ட் ஆச்சே. சரி, வீட்டுக்கு போய் மரியாதை நிமித்தமா பேசலான்னு போனா கான்ட்ராக்ட் வேணும்னா 50,000 அட்வான்ஸ் வேணும்னு கேக்குறாங்க. உடனே நான் அதை பத்மா மேடத்திட்ட சொன்னேன். அவங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்களா யாரு? அதான் சொன்னனே சார், ராசு அம்பலத்தோட தங்கச்சி தான் இவங்க. ஆமா, இவரு மருமகன், இவங்க அவர் பொண்ணுங்க. எல்லாரும் ஒரே ஃபேமிலியா? அவ எங்க ஃபேமிலி இல்ல சார். ஏமாத்தி என் மருமகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவ்வளவுதான். ஆக்சுவலா எனக்கும் சிவா மாமாவுக்கும் தான் கல்யாணம் பண்றதா சின்ன வயசுல இருந்தே பேச்சு. எங்க இருந்தோ வந்து என்னென்னமோ பேசி பேரை மாத்தி ஊரை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. சார், சிவா என்னோட தம்பி தான். மலேசியா போயிருந்த போது ஜனனின்னு ஒரு பொண்ண லவ் பண்ணா. ஆக்சிடென்ட்ல ஜனனி மிஸ் ஆயிட்டா. நான் தான் ஜனனின்னு போய் சொல்லி எங்க குடும்பத்துக்குள்ள வந்தவ தான் இந்த துளசி. ஆமா. அப்புறம் எதுக்கு ராசம்பளம் அவங்கள பிரசிடென்ட் ஆக்குனாரு? அதான் சொல்றேன்ல, ஏதோ பேசி என் அப்பாவையும் அம்மாவையும் ஏமாத்தி உள்ள வந்துட்டா. அவங்க குடும்ப பிரச்சனை நமக்கு எதுக்கு சார்? துளசி லஞ்சம் வாங்கினா நீங்க கையும் களவுமா பிடிக்கணும், அவ்வளவுதான். இத இப்படி பிடிக்கணும். எந்த இடத்துலயும் உங்க கைரேகை பட வேணாம். இந்த பணத்தை நீங்க துளசி கிட்ட கொடுத்தா மட்டும் போதும். அவங்க கைரேகை இதுல வந்துடும். அடுத்த நிமிஷம் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவோம். சூப்பர்ல. அம்மா, பிரசிடென்ட் சேர்ல உட்காருங்கம்மா. ராசம்பளம் இருந்திருந்தா இந்நேரம் வேற மாதிரி இருந்திருக்கும். அவர் இல்லாததா கொஞ்சம் வருத்தம். ஐயா, அதான் பாட்டி வந்திருக்காங்கல்ல. பாட்டி, பிரசிடென்ட் உட்கார வைங்க. சரிப்பா, வா உட்காரு. அம்மா, நல்ல நேரத்துல இதுல ஒரு கையெழுத்து போடுமா. சாமியை மனசார வேண்டிக்கிட்டு கையெழுத்து போடுமா. நான் இந்த பதவிக்கு வர்றதுக்கு காரணமே ஐயாவும் அம்மாவும் இந்த ஊர் மக்களும் தான். நீங்க எல்லாருமே எனக்கு சாமி தான். சரி, கையெழுத்து போடுமா, போடு. துளசிமா, நீங்களும் ஏதாவது பேசுங்கம்மா. ஏதாவது பேசுமா. துளசி, அதான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்களே, நீ ஏதாவது பேசுமா.
எல்லாருக்கும் வணக்கம். இப்படி ஒரு பதவியை நான் எப்போதுமே எதிர்பார்த்ததே இல்ல. இப்படி ஒரு கனவு கூட எனக்கு இருந்ததில்ல. திடீர்னு ஐயா சொன்னாங்க, நீ பிரசிடென்ட்க்கு நில்லுன்னு. நானும் நின்னு. எல்லாரும் என்ன ஜெயிக்க வச்சீங்க. மாலை மரியாதையோட நான் அந்த இடத்துல நிக்கிறேன். சத்தியமா நான் இத பதவியாவே நினைக்கல. இந்த ஊரோட நல்லதுக்காக, உங்க எல்லாருக்காகவும் உழைக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சதாதான் நான் நினைக்கிறேன். நான் கண்டிப்பா உங்க எல்லாரோட நம்பிக்கையும் காப்பாத்துவேன். சரி, பதவி பிரமாணம் நல்லபடியா முடிஞ்சது. எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு காஃபி டீ ஏற்பாடு பண்ணியிருக்கேன். எல்லாரும் வந்து சாப்பிடுங்க. வாங்க. சிவா, போதும். எதுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கீங்க? அப்படியா? சரி, இத்தோட முடிச்சுக்கலாம். சிவா, ஆ, போலாமா? போலாமாவா? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள எப்படி போறது? நீ போய் காஃபி சாப்பிடு. உன் குரூப் எல்லாம் வெயிட் பண்ணுதுல. பாட்டி போலாமா? வாண்ண. துளசி, நீங்க வேலையை பாருங்க, நான் அதை வந்துடுறேன். ம்? சரி. ஆல் தி பெஸ்ட். உட்காருங்க. அம்மா வணக்கம்மா. ஆ, வணக்கம். பிரசிடென்ட் அம்மா, கான்ட்ராக்ட் விஷயமா கொஞ்சம் பேசணும். ஆ, தாராளமா பேசலாமே. உட்காருங்க. இல்லம்மா பரவாயில்ல. எனக்கே ரோடு கான்ட்ராக்டை கொடுத்துருங்க. இது வரைக்கும் யாரும் கொடுக்காத பர்சன்டேஜ் கமிஷனை நான் உங்களுக்கு தரேன். இங்க பாருங்க, இங்க நான் பர்சன்டேஜ் வாங்குறதுக்காக வரல. ராசம்பளத்தோட வாக்கையும் மரியாதையும் காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன். கான்ட்ராக்ட் வேணும்னா கேளுங்க. யார் நல்லா செய்ய போறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்க போறோம். நீங்க டீட்டெயில் கொடுத்துட்டு கிளம்புங்க. இல்லம்மா, இந்த 5 வருஷம் தான் இந்த பதவி. அது வரைக்கும் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாரிச்சுக்கங்க. அடுத்த முறை பதவி கிடைக்குமான்னு சொல்ல முடியாதுல்ல. அதெல்லாம் தேவையில்லை. தயவு செஞ்சு இந்த மாதிரி பேச வேண்டாம். நீங்க கிளம்புங்க.